பீகார்ல இருந்த மாரியே தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் தமிழ்நாட்டிலயும் கொண்டு வரப்போறதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. என்னது? எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு வரப்போதா? அப்படின்னு ஷாக் ஆவாதீங்க. இது நாடு முழுவதும் கொண்டு வரப்போறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ பீகார் மாநிலத்துல தேர்தல் நடக்கப்போது. அதனால அங்க தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடந்துச்சு. அதோட வரைவு பட்டியல்ல கிட்டத்தட்ட 65,00,000 பேர நீக்குனதா ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனா, தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன சொன்னாங்க அப்டின்னா, அந்த 65,00,000 பேர்ல பெரும்பாலானோர் இறந்து போனவங்களுடைய பெயர், அவங்க பேர நீக்காம இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நீக்கியிருக்கோம். அது இல்லாம 1க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவங்க வந்து இத வச்சிருக்காங்க. வாக்காளர் அட்டை வச்சிருக்காங்க. இல்ல வேற ஏதாவது மாநிலங்களுக்கு போய் அங்க அவங்க வாக்காளர் அட்டைய வாங்கியிருப்பாங்க. இது போல நாங்க இருந்தவங்க எல்லாத்தையும் கழிச்சு தான் 65,00,000 பேர நீக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வரும்போது, அதுலேருந்து கொஞ்சம் அரசியல் கட்சியினர்லாம் சொன்னதெல்லாம் சரி செய்து, அதை எல்லாத்தையும் மாத்துனாங்க. இது மிகப்பெரிய அளவுல பூதாகரமா இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணியை சேர்ந்த, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த, ஆர்ஜேடி கட்சியை சேர்ந்த பாஜகவுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கட்சியினருடைய வாக்காளர்களுடைய வாக்கு அ எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி பகிரங்கமா குற்றச்சாட்ட வச்சிருந்தாரு. மிகப்பெரிய அளவுல ஒரு புக்லெட்டையே கையில வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருந்தாரு. அதிலயும் இறந்தவங்களோட பேர்லாம் நீக்கினதா சொல்றாங்க. ஆனா இங்க பாருங்க உயிரோட தான் இருக்காங்க. ஆனா இவங்களோட பேர்லாம் நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு டெல்லிக்கே வர வச்சு, அவங்கள எல்லாத்தையும் அவங்களுக்கெல்லாம் டீ குடுத்து, ராகுல் காந்தி அவங்களுக்கெல்லாம் உபசரிச்சு, இத பாரு இவங்க எல்லாத்தையும் தான் செத்ததா சொல்லி கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்ட வச்சிருந்தாங்க. ஆனா, தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் இந்த மாரிலாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயுமே அவங்க ஆதாரத்தோட வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கவே இல்லை. மனு தாக்கல் செய்யவே இல்லை. திரும்ப மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபரிசீலனைக்கு யாருமே வரவே இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்துல சொன்னாங்க. அதனால அந்த வழக்கு அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஆனா, அத காங்கிரஸ் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்ட முன் வச்சுக்கிட்டே வந்துட்டே இருந்துச்சு. இதனால பீகார் தேர்தல்ல மிகப்பெரிய அ பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்ட வச்சிருந்தது. ஆனா மற்ற மாநிலங்கள்ல இருந்தவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, இதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லயும் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் கொண்டு வந்து, இங்க இருக்கிறவங்களையும் அதே போல நீக்கிருவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க குற்றச்சாட்டு வச்சது போலவே உயர்நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரத்திலிருந்து தமிழகம் உட்பட தேர்தல் நடைபெற உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பின்னணி என்ன அப்படின்னு கண்டிப்பா பார்க்கணும். இந்த வழக்கை ஏன் கோர்ட்ல வந்து அதுவும் சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும். சென்னை தீநகர் தொகுதியில வாக்குச்சாவடி அதிகாரிகளா உள்ள திமுகவினர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக 13,000 அதிமுக ஆதரவாளர்களுடைய பெயர்கள பட்டியலில் இருந்து நீக்குனாங்க அப்படின்னு அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த மனுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 1998ஆம் ஆண்டு தீநகர் தொகுதியில 2,08,349 வாக்காளர்கள் இருந்த நிலையில 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு வெறும் 36,656 வாக்காளர் மட்டுமே அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் தொகைக்கும், வாக்காளர் பட்டியல்ல உள்ள வாக்காளரோட எண்ணிக்கையும் பெரும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு மனுவுல சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்ல. தொகுதியில அதிமுக ஆதரவாளர்கள் 13,000 பேரோட பேர்லாம் வாக்காளர் பட்டியலில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறதாவும், இறந்தவர்களோட பேரெல்லாம் நீக்கவே இல்ல அப்படின்னும் அவர் குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு. இது சம்பந்தமா தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு புகார் மனு அனுப்பியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவே இல்ல அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருந்தாரு. அதனால தேர்தல நியாயமாகவும், நேர்மையாகவும் நடைபெறணும்னா, அத உறுதி செய்றதுக்கு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே தீநகர் தொகுதியில வாக்காளர் பட்டியல மீண்டும் சரிபார்த்து, தவறான சேர்க்கைய நீக்கணும். அதேபோல ஏற்கனவே நீக்கப்பட்டவங்கள வந்து களைஞ்சு, இறுதி வாக்காளர் பட்டியல வெளியிடணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கைய முன்வச்சு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனு தலைமை நீதிபதி எம்.எஸ். ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அவங்களோட அமர்வுல விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ மனுதாரர் தரப்புல அவங்க சொன்னது என்னன்னா, "தீநகர் தொகுதியில மொத்தமா வாக்காளர்கள் சேர்க்கையும், நீக்கமும் நடந்திருக்கிறதுனால, அவற்றை எல்லாத்தையும் சரிபார்த்து திருத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு பலமுறை மனு அனுப்பியும் நடவடிக்கை எடுக்கவே இல்ல. இது சம்பந்தமா
தமிழ்ல உள்ள ஆவணங்கள்ல மொழிபெயர்த்து தாக்கல் செய்யறதுக்கு ஏதுவா விசாரணைய தள்ளி வைக்கணும் அப்படின்னு மனுதாரர் தரப்புல கோரிக்கை விடுக்கப்பட்டுச்சு. அப்போ தேர்தல் ஆணைய தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாடு முழுவதும் தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் தேர்தலை எதிர்கொண்டுள்ள மாநிலங்கள்ல பீகாரைப் போலவே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள், அதாவது எஸ்ஐஆர் அந்த பணிகள அடுத்த வாரம் தொடங்க இருக்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த திருத்தப் பணிகள் தொடங்கும்போது மனுதாரர் தெரிவித்த புகார்கள் அனைத்தும் கவனத்துக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மனுதாரர்களோட தரப்பு கோரிக்கையை ஏற்று அடுத்த வாரத்துக்கு வழக்க நீதிபதிகள் தள்ளி வச்சிருக்கிறாங்க. பீகார் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிரான வழக்குல உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நகல்களையும் தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல இந்த எஸ்ஐஆர் இந்த இது வரும்போது நிறைய பேர் நீக்கப்படுவாங்க அல்லது சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இது தீநகர்ல மட்டும் கிடையாது. பல தொகுதிகள்ல இதே போல ஏற்கனவே இருக்கிறவங்கள பட்டியல்லேருந்து நீக்கியிருக்கிறாங்க. இறந்தவங்களோட பெயர்கள்லாம் நெறைய நீக்காம இருக்குது. இது எல்லாத்தையும் விட வடமாநில தொழிலாளர்கள் எக்கச்சக்கமான பேர், பல்லாயிரம் பேர் தமிழ்நாட்டுல வேலைக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இங்க மாத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த பீகார சேர்ந்தவங்களே இங்க நெறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய பெயர் அங்க நீக்குறதுக்கு காரணமே அவங்க எங்க தமிழ்நாட்டுல நெறைய பேர் ஓட்டுரிமை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அங்க நீக்கியிருக்காங்க. இப்படி 2 இடத்துல இருக்கவங்களோட பெயரெல்லாம் நீக்கும்போது, தமிழ்நாட்டுல கண்டிப்பா 50,00,000க்கும் மேல பெயர் நீக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் எல்லாம் சொல்றாங்க. பார்க்கலாம். எவ்வளவு பேர் நீக்கப்படுறாங்க, எவ்வளவு பேர் சேர்க்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல வரைவு வாக்காளர் பட்டியல வெளியிடும்போது தெரியும். வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு பிறகு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள்லாம் கூப்பிட்டு அவங்க மறுபடியும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்க. அப்போது அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. மறுபரிசீலனை செய்யறதுக்கு காலம் குடுப்பாங்க. அந்த காலம் குடுக்கும்போது எத்தனை பொருள் எல்லாத்தையும் எத்தனை இது நீக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். பார்க்கலாம்.